வணக்கம். ஐ ஆம் மாணிக்கவாசகம், ஃபார்மர் டிஎஸ்பி ஃப்ரம் தஞ்சாவூர். ஒவ்வொரு மனிதனுடைய அடிப்படை கனவு நாம் வாழுகின்ற நாடு, நாம் வசிக்கின்ற இடம் குற்றங்கள் நிகழாத அமைதி நிறைந்த பகுதியாக இருக்க வேண்டும் என்று விரும்புவதுதான். அது எப்படி சாத்தியமெனில், ஃபேர் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் தி கேசஸ் அலோன் குட் கண்ட்ரோல் த கிரைம். அது காவல்துறையுடைய கையில் தான் இருக்கு. ஃபேர் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த கிரைம்ஸ் என்று ஏன் சொல்கிறேன் என்றால், குற்றங்களை பொறுத்தவரையிலையும் இரண்டு வகைப்படுத்தலாம். ஒன்று ப்ளூ காலர் கிரைம்ஸ், அனதர் ஒன் இஸ் ஒயிட் காலர் கிரைம்ஸ். இந்த ஒயிட் காலர் கிரைம்ங்கிற வார்த்தையை முதல்ல நம்ம உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் அமெரிக்கன் கிரிமினாலஜிஸ்ட் மிஸ்டர் சுதர்லேண்ட் என்பவர். ஃபேர் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் தி கேசஸ் என்று ஏன் சொல்கிறேன் என்றால், வழக்குகள் பதிவு செய்யப்படுவதில் ஃப்ரீயாக பதிவு செய்தால் மட்டும் பத்தாது, அது ஃபேராகவும் பதிவு செய்யப்பட வேண்டும். த ப்ளூ காலர் கிரைம்ஸ் என்பது ஒரு வயலண்ட் நேச்சர்ட் கிரைம்ஸ். குற்றங்கள் விசிபிளாக தெரியும். குற்றவாளிகளும் ஆல்மோஸ்ட் யாருக்கு துன்பம் விளைவிக்கிறார்களோ அவர்களுடன் ஒரு முன்விரோதம் கொண்டவர்களாகவும் ஒரு மோட்டிவேஷன் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். இதில் பாதிக்கப்பட்டவன் போய் லோக்கல் போலீஸில் சொன்ன உடனே பெரும்பாலும் ஒரு கொலை வழக்கிலேயோ அல்லது அடிதடி வழக்குகள், காய வழக்குகள், அல்லது ஒரு கம்யூனல் கிளாஷ், இது மாதிரி ஒரு ரயட்டிங், இது மாதிரி ஒரு உடலுக்கு எதிரான குற்றங்கள், இது மாதிரி வழக்குகளில் போய் போலீஸில் சொன்ன உடனே இந்த லோக்கல் போலீஸ் would register cases freely. But the investigation should be conducted in fair manner. That is very important thing in this aspect. இப்போ நம்ம am coming to the white collar crimes. White collar crimes என்பது நான் violent natured crimes. இப்போ ஒரு பழமொழி, ஒரு வாக்கியம் கேட்டிருப்பீங்க, நல்லவன் போல் சிரிப்பான் சண்டாளன் என்று சொல்வார்கள் அல்லவா? அது மாதிரி இதில் குற்றம் பண்ணுறவன பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் உள்ளவனாக இருப்பான், நல்ல ஒரு பதவியில் உள்ளவனாக இருப்பான், நல்ல ஒரு பார்க்குறதுக்கு வெள்ளையும் சொல்லியமா நீட்டாக தெரிவான். இந்த குற்றம் உடனே தெரியாது, ஒரே நாளில் கண்ணுக்கு வெளிப்படாது. இது காலப்போக்கில் மெதுவாக தான் தெரியும். இந்த மாதிரி வழக்குகள் தான் சீட்டிங் வழக்குகள், ஃபோர்ஜரி, கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், மிஸ்அப்ரோப்ரியேஷன். இந்த மாதிரி குற்றங்கள் எல்லாம் நேச்சுரலி இட் வுட் பி கால்ட் அஸ் ஒயிட் காலர் கிரைம்ஸ். இப்போ இந்த ஒயிட் காலர் கிரைம்ஸில் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறதுங்கிறது பெரிய தமிழ்நாடு முழுவதுமே இந்த லோக்கல் போலீஸ் will not immediately entertain this type of cases. ஏற்கனவே சிஆர்பிசியில் 154 சிஆர்பிசியில் ஒரு பிரிவு இருக்குது. அதில் இஃப் எனி இன்ஃபர்மேஷன் இஸ் ரிசீவ்டு பை த எஸ்ஹெச்ஓ இன் காக்னிசபிள் நேச்சர்ட் அஃபென்சஸ், எஃப்ஐஆர் ஷுட் பி ரெஜிஸ்டர்டு இமீடியட்லி அப்படின்னு இருக்கு. அப்போவே இந்த மாதிரி ஒயிட் காலர் கிரைம்ஸில் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறதுங்கிறது ஒரு குதிரை கொம்பாகவே இருந்துக்கிடுச்சு. அவளை எளிதில் பண்ணுறது வாய்ப்பில்லை. ஏன்னா இதில் பாதிக்கப்பட்டவர் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகார மிக்கவர்கள், அதிக ஒரு செல்வாக்குள்ளவர்கள், அல்லது ஒரு பொலிட்டிக்கல் பவர் உள்ளவர்கள், இப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் உடனே போட்டுறாங்க. பட் சாதாரண ஒரு மனிதன் நான் மாதிரி ஏமாந்துட்டேன், என்னை ஏமாற்றிட்டாங்க, ஒரு சீட்டு கட்டின ஏமாற்றிட்டாங்க, இல்லை சீட்டு பிடிச்சா ஏமாற்றிட்டான், இல்லை பணத்தை வாங்கிட்டான் ஏமாற்றிட்டான், வாங்கின கடனை கொடுக்கல, வாங்கிட்டு பணத்தை வாங்கிட்டு என்னை ஏமாற்றிட்டான், மோசடி பண்ணிட்டான், இப்படிலாம் நீங்கள் போய் புகார் கொடுத்தா போலீஸ் வில் நாட் ரெஜிஸ்டர் எஃப்ஐஆர் இம்மீடியட்லி, பண்ண மாட்டாங்க. இது அப்போ 154 சிஆர்பிசியில் உடனே பண்ணணும்னு இருந்த காலகட்டத்திலேயே அப்படி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 173 உட்பிரிவு 3ல் ஒரு சப் கிளாஸ் மாதிரி ஒன்று கொடுத்துட்றாங்க. எல்லாத்துக்கும் காக்னிசபிள் நேச்சர்டு குற்றம் தொடர்பான புகார் வரும் பட்சத்தில் காவல் நிலைய அதிகாரி உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று 173 பிஎன்எஸ்ல குறிப்பிட்டிருந்தாலும் கூட அதில் ஒரு உட்பிரிவு 173 கிளாஸ் 3ல் சப்போஸ் 3 வருடங்களுக்கு மேலாக அல்லது 7 வருடங்களுக்கு உட்பட்ட தண்டனை அளிக்கக்கூடிய குற்றங்கள் குறித்து
7 வருடங்களுக்கும் கீழாக தண்டனை அளிக்கக்கூடிய ஒரு குற்றங்கள் குறித்து ஒரு புகார் வரும் பட்சத்தில் அந்த காவல் நிலைய அதிகாரி அவருடைய டிஎஸ்பியிடம் அனுமதி பெற்று ஒரு முதல் கட்ட விசாரணை, ஆங்கிலத்தில் பிரிலிமினரி என்கொயரி சொல்வார்கள், ஒரு முதல் கட்ட விசாரணை நடத்தி 14 நாட்களுக்குள் நடத்தி முடித்து அது பிரமா ஃபேசியா இருந்தால் தென் வில் ரெஜிஸ்டர் எஃப்ஐஆர்னு கொடுத்துட்டாங்க. பகல்லையே பசுமாடு தெரியாது, ராத்திரியில் எரும மாடு தெரியுமா அப்படிங்கிற ஒரு கிராமப்பகுதியில் நகைச்சுவையான ஒரு பழமொழி சொல்வார்கள் அல்லவா. சும்மாவே எஃப்ஐஆர் போடாத, ஒயிட் காலர் கிரைம்ஸில் எஃப்ஐஆர் போடாத சூழ்நிலையில் இப்படி ஒரு உட்பிரிவை வச்ச உடனே இது வசதியாக போச்சு. ஸோ அது புலாங் ஆகிட்டே கிடக்க. அப்படியே ஒரு நாட்டில் வந்து இப்போதைய காலகட்டத்தில் கொடுக்கல் வாங்கல் பண்ணுறது, ஒருத்தங்க கடன் கேட்டால் கொடுக்கலாம் போன்ற, அதே மாதிரி சில நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ட்ரஸ்ட், அது டோட்டலாக இல்லாமல் போச்சு. கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டுங்கிறது 1860 லார்டு மெக்காலே இயற்றிய சட்டத்திலேயே கிட்டத்தட்ட 1860 ஒவ்வொரு மனிதனும் தன்னை நம்பியவர்களுக்கு அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வலியுறுத்தி அதை ஒரு சட்டமாகவும் கொண்டு வந்து கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் என்ற அந்த குற்றத்துக்கு ஒரு வடிவம் கொடுத்து whoever commits criminal breach of trust is liable to be punished for a period of 7 years and this offense is cognizable natured and non-bailable என்று அவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்து ஒரு கடுமையான வாக்கியங்களை போட்டு அமைச்சாங்கன்னா, அப்போ ஒரு மனிதன் நம்பிக்கைக்கு உரிய, தன்னை நம்பியவர்களுக்கு நம்பிக்கை உரியவங்களாக இருக்கணுங்கிறத எவ்வளோ வலியுறுத்தி சொல்லியிருக்காங்கிறத நம்ம இங்கே உணர வேண்டும். இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஒயிட் காலர் கிரைம்ஸுக்கு எஃப்ஐஆர் போடுவதில் த்ரூ தமிழ்நாடு ரொம்ப தாமதம் ஆகுறதுங்கிறது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அதுதான் முக்கியமாக தமிழ்நாடு முழுவதுமே பார்த்தீங்கன்னா, நாட் ஒன்லி தமிழ்நாடு, நாடு முழுவதுமே நம்பிக்கை என்பது அற்று போய்விட்டது. யாரையும் நம்ப முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. ஒரு கடன் கொடுத்து வாங்கவோ டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கோ முடியாத சூழ்நிலை தான் அப்படி இருக்குது. ஏன்னா நிறைய இடங்களில் நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறவங்க எத்தனையோ, நீங்கள் காவல் நிலையங்களில் போய் ஒரு புகார் அளிக்கிறீங்கன்னு சொன்னால், என்னை ஒரு கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்லேயோ மிஸ் அப்ரோப்ரியேஷன்லேயோ இல்லை ஃபோர்ஜரியிலையோ இது மாதிரி ஒயிட் காலர் கிரைம் குறித்து ஒரு புகார் அளிக்கும் பட்சத்தில் அவர் எளிதாக புகார் பெற்று வழக்கு பதிவு செய்து விட மாட்டார்கள். they need instruction from superior police service கிட்ட போய் சொன்னாலும் they will forward it to the local police for further preliminary inquiry. இவன் இந்த preliminary inquiry நாள் கணக்கில், வார கணக்கில், மாத கணக்கில் செய்யும் பொழுது அந்த காலப்போக்கில் வந்து மனு கொடுத்தவனே அவனே நொந்து போயிடுறான். அப்படியே போதும் அப்படிங்கிற நிலைக்கு வந்துடுறான். ஆகையினால ஒரு நாடு குற்றம் இல்லாமல் நல்ல இருக்கணும் அப்படின்னு சொன்னால் there must be fair and free registration of cases and fair and free investigation of cases. இந்த மாதிரி ஒயிட் காலர் கிரைம்ஸில் கண்டிப்பாக இருக்கணும். இருந்தால்தான் வந்து நாட்டில் எல்லா மக்களும் ஒரு நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருப்பாங்க. இல்லைன்னு சொன்னால் அந்த அவனே வந்து ஒரு கோடி ரூபாய் சாப்பிட்டுட்டு அவன் பாட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான், வெள்ளையும் சொல்லியுமா, இதில் என்ன வந்துச்சு, பெரிய போலீஸ் என்ன கிழிச்சு விட்டாங்களா அப்படின்னு ஒரு பேசக்கூடிய ஒரு போலீஸுக்கு எதிரான ஒரு பேட் இமேஜ் உருவாகி போய்விடும். அட்லீஸ்ட் ரெஜிஸ்டர் அன் எஃப்ஐஆர், கண்டக்ட் இன்வெஸ்டிகேஷனில் பிரைமா ஃபேஸியா இருந்துச்சுன்னா தென் யூ கேன் கோ ஃபார் அரெஸ்ட். அட்லீஸ்ட் நீங்கள் ஜஸ்ட் மியர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர் இட் செல்ஃப் வுட் ரெக்டிஃபை த இஷ்யூ. உடனே சால்வ் பண்ணிடுவான், அவனையும் சால்வ் பண்ணிக்குவாங்க. அதை செய்ய தவறி விடுகிறார்கள். அது லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் இது எல்லா இடத்துலையும் இந்த நிலை நிலவுகிறது. உயர் அதிகாரிகள் தயவு செய்து instruct the station house officers at least to have fair and free registration of FIRs in all the white collar crimes also. ஏன்னா அதுதான் வந்து ஒரு நாடு நம்பிக்கைக்குரிய மக்கள் கொண்டவர்களா, நாணயமானவர்களா, நியாயமானவர்களா என்று வெளி உலகிற்கு எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு விஷயம் என்கின்ற பொழுது இந்த ஃபேர் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர் வித்தவுட் எனி டிலே, அட்லீஸ்ட் ஆஸ் பர் தி இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் இன் 173 Class 3 BNSS Act,
அது கண்டிப்பாக அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை இந்த கோரிக்கையாக வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஆல்.